ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி மீந்து போச்சு. அதை வச்சு நாங்கள் இட்லி உப்புமா செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு இல்லை, நாங்கள் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிட்டோம். கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இட்லியை உதுத்து இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ நல்லா நம்ம கிண்டியாச்சு. இப்போ நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இட்லி உப்புமா ரெடி. இப்போ இதை வந்துட்டு நம்ம சும்மா சாப்பிடவே செம்மையாக இருக்கும். இது கூட நம்ம சாம்பார் இல்லாட்டினா சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.